வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறையாரம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு மாநகர பகுதி. இந்த மாநகர பகுதியில் ஒரு மருத்துவக் கல்லூரியுடன் சேர்ந்த மருத்துவமனை, பெரிய மருத்துவமனை. சுற்று வட்டாரத்தில் இருக்கிற கிராமப்புற மக்கள்லாம் தினமும் வந்து அரசு மருத்துவமனை இல்லையா, அதனால் இலவசமாக எல்லாம் வந்து மருத்துவம் பார்த்துட்டு போவாங்க. அந்த இதில் வந்து 4-5 மாடி கட்டிடம், அது லிஃப்ட் வசதிலாம் இருக்குது. அந்த இதில் வந்து ஒரு பெரியவர் தரைத்தளத்தில் நின்றுட்டுருக்காரு. வயதானவர் நின்றுட்டுருக்காரு. அவருக்கு வந்து லிஃப்டெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தெரியாது. இது பண்ணிகிட்டே இருக்கார். அப்போ ஒரு நடுத்தர வயது உள்ளவர் ஒருவர் வந்து தான் அவர்கிட்ட போயிட்டு, தம்பி எனக்கு 4வது மாடி போகணும், கொஞ்சம் எனக்கு இந்த லிஃப்ட்டை வரைக்கும் வந்துட்டு வாங்க அப்படின்னுவார். சரி, வயசானவராக இருக்காருன்ட்டு அவரும் போவார். போய் அந்த லிஃப்ட்டில் போயிட்டு லிஃப்ட்டு கதை திறந்து உள்ளே போயிட்டு லிஃப்ட்டில் 4th ஃப்ளோருக்கு பட்டன் அமைக்கிட்டு வைப்பார். 4th ஃப்ளோரில் ஒரு இறக்கி விடுவார். இறக்கி விட்டோடனே அந்த ஒரு பெரியவர், தம்பி ரொம்ப நன்றி, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவார். அவர் ஒன்றும் இல்லை, நீங்கள் யாரை பார்க்க வந்தீங்கன்னு எனக்கு தெரில, நான் அவங்க அந்த நோயாளியை பார்த்துட்டு போகிறேன் அப்படின்ட்டு போவார். அங்கே போகும்போது ஒரு வயசான பாட்டி இடுப்பில் அடிபட்டு அங்கே வைத்தியத்துக்காக அட்மிட் ஆகியிருக்காங்க. அதுக்குள்ளே இவர் அந்த லிஃப்ட்டில் போகும்போதே இவருடைய குடும்ப கதையெல்லாம் சொல்லிட்டார். குடும்ப கதை சொல்லிட்டோடனே ரொம்ப நெகிழ்ச்சியாகி அங்கே போய் பார்க்குறாரு. அந்த அம்மாவை பார்த்ததும் அவருக்கே ஒரு இதாகிட்டு, அந்த வயசுலேயும் இவங்க தனியாக அங்கே இருக்காங்க, இவர் தான் இது பண்ணுறாரு, இவருக்கு யாருக்கும் உதவி பண்ணுறதுக்கு இல்லையே அப்படின்ட்டு மகிழ்ச்சியோடு போய் பார்க்குறாரு. அந்த நேரத்தில் அந்த பாட்டி அந்த வயதானவரை பார்த்து கேட்குறாங்க, என்ன பூனையே போய் காப்பி டீ தண்ணி சாப்பிட்டியா, காப்பி தண்ணி குடிச்சியா அப்படின்னு கேட்குறாங்க. அவர், நான் குடிச்சிட்டேன், நான் காப்பி குடிச்சிட்டேன், உனக்காக இருந்தால் பால் வாங்கி வந்தேன் அப்படின்ட்டு அந்த பாலில் கொடுப்பாரு. பாலை அவருடைய தோல் மேலே சாய்ச்சிக்கிட்டு அந்த அம்மாவுக்கு பொறுமையாக அந்த ஒரு டம்ளரில் ஊற்றி கொடுப்பாரு. அந்த அம்மாவும் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தெம்பாக இருக்கும். வயதான காலத்துலேயும் அதான் அன்பு என்பது இளம் வயதில் தான் காதல்ன்றதெல்லாம் கிடையாது. வயதானதுலேயும் ஒருத்தர் புரிந்து கொண்டு அவர்களுக்கு உதவி செய்வது தான் உண்மையான காதல். அதனால் மக்கள் வந்து நிறைய பேர் வந்து அவங்களுடைய பெற்றோர்களை சில விதியாக விட்டுடுறாங்க. அதுங்களுக்கு இது மாதிரி பொதுவாக இருக்கிறவங்க நிறைய பேர் உதவி செய்கிறாங்க. அதனால் எந்த நேரத்துலையும் எந்த காலத்திலையும் பெற்றோர்களை பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் வயதானவர்களும் ஒருத்தரோடு அன்பை முழுமையாக பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்பது தான் அந்த கதையின் சுருக்கம். நன்றி, வணக்கம்.